அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 49 காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 488 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைய வரலையும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை படிங்க. இன்றைக்கி புதுசாக நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். குறள் பார்க்கலாம் வாங்க. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநரை காணின் அப்படின்னா செருநரை அப்படின்னா பகைவரை, காணின் அப்படின்னா கண்டால், சுமக்க அப்படின்னா தாங்க, இரு அப்படின்னா அழியும், வரை அப்படின்னா எல்லை, காணின் அப்படின்னா நெருங்கினால், கிழக்காம் அப்படின்னா கீழாகும், கெடுவர் அப்படின்னு பொருள். தலை அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், தலை. பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வந்தபோது நிலைமை தலைகீழாகும். பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வந்தபோது நிலைமை தலைகீழாக மாறும். பகைவரை பார்க்க நேரிடும் பாரத்தை சுமக்க வேண்டும். அவர்களின் அழிவால் கிழக்கின் தன்மை போல் துன்ப இருள் அகலும். பகைவரை பார்க்க நேரிடும் போது நம்ம என்ன பண்ணணுமா? அமைதியாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட அழிவு கிழக்கில் எப்படி சூரியன் உதயமாகுதோ அதுபோல் துன்ப இருள் நம்மளை விட்டு விலகும். பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே வரும். பகைவருக்கு அழிவு காலம் வரும் வரை அவரை கண்டால் பணிக. அழிவு காலம் வரும்பொழுது தடையின்றி அழிந்து போவர். பகைவருக்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்துவிடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பகைவரை நம்மளுக்கு பிடிக்காதவங்க, நம்மளுக்கு வேண்டவே வேண்டாதவங்க, நம்மளுக்கு எப்பவுமே கேடு நினைக்கிறவங்க, நம்மளுடைய எதிரி அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க நம்மளை பார்த்து எவ்வளவு கேலி கிண்டல் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணணுமா? கொஞ்ச நாளுக்கு தானே அப்படின்னு பாரத்தை சுமந்துக்கணும். அவர்களே அவர்களுக்கு அழிவை தேடிக்கொள்வார்கள். எப்படி சூரியன் கிழக்கில் உதிக்கிறதோ அதுபோல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் துன்பங்களும் எப்படி நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். வாழ்வை நம்மளால் மிளிரச் செய்ய முடியும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.